ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக பதவியேற்றிருக்கின்றேன். நான் சத்திரகோண்டானை சேர்ந்த ஜெய்ஸ்மன். இந்த பதவியேற்று முதலாவது ஊடக அறிக்கையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதுடன் பொறுப்புணர்வுடன் இந்த ஊடக அறிக்கையை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அத்துடன் இந்த நியமனத்தை வழங்கிய என்னுடைய தலைவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டத்தரணி கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் மற்றும் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கௌரவ பசில் ராஜபக்ச மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களின் ஆசீர்வாதத்துடன் ஆலோசனையுடன் இந்த பொறுப்பை ஏற்றதில் மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்பாளர் பதவி என்பது ஒரு அதிகாரமிக்க பதவி அல்ல. இது மக்களுக்கான பொறுப்பாகவே நான் இதை கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டமானது பல சமூக இன மதம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு உள்ள மக்கள் வாழும் இந்த மாவட்டமானது எங்களுடைய இந்த அரசியல் பணி கௌரவ நாமல் ராஜபக்சவுடைய அரசியல் பணி எப்படி அமையும் என்பது எந்தவித சமூகத்துக்கும் முரணான இல்லாமல் அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் மட்டக்களப்பில் இந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் அடிப்படையில் நாங்கள் உலகளாவிய ரீதியில் தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் வைஸ் மூலமாக பல தொழில் வாய்ப்புகளை மட்டக்களப்பு இளைஞர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மீனவர்கள், விவசாயிகள் போன்ற எங்களுடைய மக்களுக்கு இடைக்கால தீர்வு இல்லாமல் அவருடைய பிரச்சனையை நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நானும் என்னுடைய தலைவர் நாமல் ராஜபக்ச அவரும் தயாராக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கல்வி, அடிப்படை வசதி, உட்கட்டமைப்பு போன்ற பல விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு சரியாக கொண்டு செல்வது மூலமாகவும் இலகுவாக கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம். அதன்பின் நாங்கள் உற்று நோக்கினால் எமது இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து நாம் தற்போது முடிவெடுக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதாவது இளைஞர்களை எதிர்கால நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மட்டக்களப்பின் வளர்ச்சிக்காகவும் அச்சூழலை உருவாக்குவதற்கு அரசியல் தலைவர் மற்றும் சமூக தலைமைத்துவங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கு என்பதை நான் இதில் கூறக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள எமது மக்களுக்காக வேண்டி கிராமமாக சென்று அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை உரிய இடத்துக்கு கொண்டு சென்று அந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கவே இந்த பொறுப்பை நான் பெற்றிருக்கிறேன். அத்துடன் கட்சியின் அடிமட்ட அமைப்பை வலுப்படுத்தவும் கட்சியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அரசியல் பங்கு இதில் முன்னுதாரணமாக இருக்க முழுமையான ஆதரவை நான் வழங்குவேன். அத்துடன் எங்களை விமர்சிப்பவர்களையும் நாங்கள் மதிக்கின்றோம். அரசியல் என்பது கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் கருத்து வேறுபாடு எந்த ஒரு சமூகத்தையும் ஒற்றுமையை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அத்துடன் வார்த்தைகள் மட்டுமல்லாமல் எமது செயல்கள் மூலமாக எமது மக்களுக்கான வேலை திட்டங்களை செய்யவே நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் மக்களிடம் வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மட்டக்களப்பு மக்களாகிய நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எங்களிடம் கூறுங்கள், உங்களுடைய ஆலோசனைகளை எங்களிடம் கூறுங்கள், உங்களுடைய விமர்சனங்களை எங்களிடம் கூறுங்கள். அனைத்துக்கும் கருத்துக்கு மதிப்பளித்தவனாக உங்களுடன் சேர்ந்து இதை பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன். எனது இலக்கு வெறுமனே கட்சியை மட்டுப்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட வளர்ச்சியும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான வளர்ச்சியும் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் எனது பங்கு இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பதவியை மட்டக்களப்பு மாவட்டத்துக்காக உணர்ச்சி பூர்வமாகவும் பொறுப்புடனும் நான் செயற்படுவேன் என்றும்,
அத்துடன் மட்டக்களப்பின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து அனைவருக்காகவும் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு மற்றும் புதிய ஒரு அரசியல் கொள்கையை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசியலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களும் அந்த கொள்கையிலே இருக்கின்றார். ஆகவே மட்டக்களப்பு வாழ் மக்கள் அனைவரும் எங்களுடன் கைகோர்த்து புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக கைகோர்க்குமாறு உங்களை அழைக்கின்றனர். ராஜபக்ச அவருடைய ஜனாதிபதி வெற்றிக்காக வேண்டி யாரும் எங்களுடைய கட்சி இணைந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நான் இந்த அமைப்பாளரை பெற்று கௌரவ நாமல் ராஜபக்சவுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் யாரும் இந்த கட்சி இணையலாம். அதுக்காக நாங்கள் யாரையும் விமர்சிக்கவோ இல்லை யாரும் எங்களுடைய கட்சி இணைய வேண்டாம் என்று நான் கூறப்போவதில்லை. எங்களுக்கு தேவை கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதிக்காக நாங்கள் யாரையும் இணைத்துக் கொள்வோம். இலங்கை மூராவும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு மக்கள் அலை திறந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையான மக்கள் அலை திறந்து கொண்டிருக்கிறது. கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் உலகளாவிய ரீதியும் சரி இலங்கையிலும் ஒரு சிறந்த இளம் தலைமைத்துவம், அதாவது மக்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இளம் தலைமைத்துவம். ஆகவே மக்கள் சரியான நேரத்தில் அந்த தீர்மானத்தை கௌரவ நாமல் ராஜபக்சவுக்கு வழங்குவார்கள். கௌரவ நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற இந்த விடயத்தையும் நாங்கள் ஊடகங்களில் கதைப்பதை விட கௌரவ நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை யார் குற்றவாளி என்பதை நீதிமன்றம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.